ஹாய், வெல்கம் டு சிங்க பசங்க சமையல் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்குனது, அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, ப்ளஸ் நம்ம வழக்கம் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரிசி பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தகுந்தாப்புல களைஞ்சி வச்சுருக்கோம். சீரக சம்பா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு அரைச்சிக்கலாம் மிக்சியில். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்போ போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போடணும். லைட்டாக வதக்கினோடனே இப்போ நம்ம வந்து மீல் மேக்கரை போடுவாங்க. நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு நம்ம போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இப்போ இந்த கொதி வந்தவுடனே ஒரு உப்பு லைட்டாக பார்த்துருங்க. உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. இப்போ அந்த களைஞ்சி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம எடுத்து போடலாம். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா அதுக்கடுத்து லைட்டாக தம் விட்டு நம்ம இறக்கணும்னா வெஜ் பிரியாணி ரெடி. நல்லா சூப்பர் வாடையாக இருக்குது. தம்மா உடைச்சாச்சு. இப்போ நெய்யை லைட்டாக ஊற்றிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.